வெல்கம் டு ஃபயர் குக்கிங். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மண்ணடியில் இருக்கிற நம்ம வீட்டு அபிராமம் மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே வந்து செம்ம வாசனை அடிச்சிட்டு இருக்குது. உள்ளே போய் செம்மையாக காட்டலாம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைஸ் சாப்பாடு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸ் சாப்பாடு ப்ளஸ் வந்து மட்டன் பெரட்டல் சொல்லியிருக்கேன், பீஃப் பெரட்டல் சொல்லியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே கிரேவி என்னென்ன இருக்குன்னா, தால்ச்சா இருக்குது, சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து வச்சு பொழக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அடிஷ்னலாக ஒயிட் ரைஸ் இருக்குது, அதுவும் சேர்ந்து சொல்ல போகிறோம் எல்லாமே. நம்ம நைஸோர் வந்துருச்சு. நான் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி, மட்டன் பெரட்டல் கிரேவி எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. மட்டன் போட்டு நல்லா தேங்காய் பால்லாம் போட்டு செம்மையாக ஒரு கிரேவி. மட்டனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மட்டன் எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. அந்த தேங்காய் பால் கிரேவி வேறையா சான்ஸே இல்லை. நம்ம நைஸோரில் மிக்ஸ் பண்ணலாம். ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி தான் எங்கள் கேமராமேன் வந்து எப்படின்னா வந்த உடனே சாப்பிட விட்டுருக்காரு. இல்லை பொதுவாக அவனுக்கு மனசே பொறுக்காது. அதை ஆற வச்சு அதெல்லாம் நாஸ்தி பண்ணதுக்கப்புறம் சாப்பிடுவது. ஒரு ட்ரெடிஷ்னல் வீட்டு சாப்பாடு வேற மாதிரி இருக்கு டேஸ்ட்டு. அதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸு, வீட்டில் யூஸ் பண்ணுற அதே ரைஸு. இவங்களோட ஃப்ளேவருக்கு அளவே இல்லை. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி ஃப்ளேவரு காரமே இல்லைங்க, கரெக்டான லெவலில் இருக்குது. உப்பு கார லெவல்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. வீட்டு சாப்பாடுனா சும்மாவா? 55 கலர் பாருங்களேன், எவ்வளோ டெண்டரியாக எப்படி இருக்குது, சாஃப்டாக. இது என்னன்னா நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதுவே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா நம்ம வீட்டில் உட்காந்து எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்கே. கீழே உட்காந்து நிம்மதியாக ஒரு சின்ன டேபிளை வச்சுக்கிட்டு அது கூட சாப்பிட்றதுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிளேட்டை கீழே வச்சு சாப்பிடணும், குனிஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இந்த டேபிள் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்குது, மேலே வச்சு கொஞ்சம் நிமிர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது பீஃப் பெரட்டல். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டியதானே. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறேன்ப்பா. நார்மலாக இல்லைப்பா, வீட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குப்பா. நான் சில இடங்களில் சாப்பிடும்போது நார்மலாக இருக்கும், ஓகே. பட் இது வேறு லெவலில் இருக்குப்பா. நல்லா ஜூஸியான கறிங்க பாருங்கள், பீஃப் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கிரேவியோட கலர் பாருங்க, செம்மையாக இருக்கு. நிறைய ஸ்லோவாக பேசுனா ரொம்ப சத்தமாக பேச முடியாது, மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஒரு ருசிச்சு நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேன், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு. ஆனால் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுறாங்க, டக்குன்னு கொடுத்துறாங்க. வந்த உடனே பிளேட் வச்சுறாங்க,
நம்ம சொல்கிறது தான் விஷயம். சொன்ன செகண்ட்னா டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துடுது. ஏன்னா உள்ளே எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்சல் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் எல்லாமே பேக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சைட் குக்கும் பண்ணணும் அண்ட் ஒரு சைடு வந்து பேக்கிங்கும் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் பார்சல்னு வந்தீங்கன்னா மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. இது ஒன்று தாங்க பிரச்சனையே. சாப்பிடும் போது எனக்கு வேர்க்கும். என்ன எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டாலும் வேர்க்கும். அதை மட்டும் தொட்டில். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது வேர்க்க சாப்பிட்டாதாங்க அது ஒரு செம சுகமே. அடுத்தது வந்து தால்ச்சா இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. பாருங்க, மட்டன் எலும்பு மாங்காய்லாம் போட்டு அசத்தலான தால்ச்சா. தால்ச்சானா சாம்பார் மாதிரியான ஒரு நான்வெஜ் வெரைட்டி. அடிப்போமா? தால்ச்சால்னா நீங்கள் மட்டன் எலும்பு தான் இருக்கும், மட்டன்லாம் இருக்காது. இருந்த வரைக்கும் இருந்தால் அனுபவிச்சுக்க. ஃப்ளேவர் அசத்தலாம் இருக்கும். ஏன்னா மட்டன் போட்டால் சாம்பார் சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர்லாம் இருக்கும், மட்டனோட லிவர்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா? நைஸோரு தால்ச்சா தான் ஃபஸ்ட்டு காம்போவே. அதுதான் மெயின் டிஷ்ஷு. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலான மட்டன் கிரேவி, பீஃப் எல்லாம் சேர்த்துக்கலாம். வேறு லெவல் காம்பினேஷன் வரையும். ஆனால் இதில் புதுசாக பூசணிக்காய்லாம் இருக்குது. நம்ம ஆளுக்கு போட்டி ரொம்ப பிடிக்கும், கேமராமேனுக்கு. சரி, அதோட கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம். போட்டி பார்த்தீங்களா? சூப்பரில், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா செம்மையாக எண்ணெயோட செம்ம மசாலா சூப்பராக இருக்கும். போட்டியும் நல்லா பஞ்சு பஞ்சாக வேக வச்சு பாருங்க, செம்ம ஜூஸிங்க. பாருங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு வர்த்தான பிளேஸ். வேற மாதிரி இந்த கிரேவியோட திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அல்டிமேட்டாக இருக்கு. ஒரு ஊர் சமையல் வீட்டு சாப்பாடுனா சும்மா இல்லை, வேற மாதிரி இருக்கு. குறைன்னு பேச வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சாப்பிட்றதுக்கு அடிஷ்னல் கிரேவி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, தால்ச்சா இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, வேறு கூட்டு பொரியல் தனித்தனியாக இருக்குது. இவ்வளோ சைட் டிஷ் இருக்குது, வேறு என்ன வேணும்? இன்னும் நான் சொல்லாத சைட் டிஷ் நிறையா இருக்குது. இவங்க மெனுவில் என்னென்ன இருக்குன்னா, மட்டன் ஸ்பெஷல் கறி இருக்குது, சிக்கனில் ஸ்பெஷல் கறி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி இருக்குது, மீன்லேயே 2-3 ஃப்ளேவர்ஸ் ஃப்ரை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடும்பா இருக்குது, எறா தொக்கு இருக்குது, எறா வறுவல் இருக்குது. நிறைய நான்வெஜ்ஜில் அடித்து பின்னி எடுக்கிற மாதிரி மெனு இவங்க. ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்களுடைய இந்த நைசோர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து வாங்கிடுங்க. எல்லா நாளும் இருக்காது, வெறும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். A few moments later. பார்த்தீங்களா, எனக்கு வாங்குறேன்ற பேரில் வச்சு எல்லாத்தையும் இப்படி தாங்க பண்ணுவாப்புல. இந்த பக்கம் பார்த்த பிளேட்டெல்லாம் இப்போ அங்கே தான் இருக்குது. இதுதான் உண்மையாக நடக்கிற விஷயம். அது சரி, பார்த்துக்கங்க மக்களே. நான் சாப்பிட்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு எல்லாமே, ஆனால் நான் சாப்பிட்றதில்ல எல்லாமே. இங்கே பாருங்கள், அப்படி அப்படியே அவர்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. சரி கண்ணு வைக்கிறேன், காலை வைக்கிறேன். ஜோக் இல்லையா? வேற மாதிரி இல்லை, சரியான சாப்பாடு. அப்பா, இது பீடா கீடா சோடா கீடா எதாவது கிடைக்குமா? அது நான் தான் கூட்டு போகணுமா? உள்ளே பார்த்தீங்கன்னா வேற லெவல் சாப்பாடுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபுல் கட்டிட்டேன், திருப்தியாக இருக்குது சாப்பாடு. ஆக்சுவலாக எல்லா சைட் டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக கிரேவியாக நல்லா அழகான ஒரு சைட் டிஷ். ஆக்சுவலாக நான் சொன்னது கம்மி. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற கிரேவி அந்த சைட் டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா மெனு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கறி, அப்புறமா வந்து கடும்பா, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இதெல்லாம் இருக்குது. காடை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓகே, சூப்பரான ரேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒர்த்து ப்ரைஸு தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா சைட் டிஷ்ஷோட குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கான ப்ரைஸ் தான் அது. ஓகேங்களா? அந்த டேஸ்ட், அந்த குவாலிட்டி அப்படின்றதுக்கு தான் அந்த ப்ரைஸ். முக்கியமாக அவங்களோட அரோமா அண்ட் ஃப்ளேவர், அதுக்கு சான்ஸே இல்லை. வேறு லெவலில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நான்சென்ஸ். கரெக்டாக ஃப்ளோவாக பேசும்போது தாங்க டிஸ்டர்பன்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு நம்ம வீட்டு சாப்பாடு அபிராமம் மெஸ் தாங்க. ஓகேங்களா? வீட்டு சமையலில் நல்ல ஒரு அம்மா கைப்பக்குவத்தில் டேஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியே பாருங்கள். இது வந்து நான் லொக்கேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.